ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பொன்னி என்ன பண்ணுறாங்க, சமைக்கக்கூடாது, கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிடுறாங்க. எவ்வளவோ எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் முடியாது அப்படின்றாங்க. சமாதானப்படுத்துகிறாரு சக்தி. நீங்கள் வேணாங்க, எதுவுமே சொல்ல வேணாம், என்ன நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ. இல்லை பொன்னி, நான் உன்னை நம்புகிறேன், அல்ல இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எதுவும் நீ பண்ணிக்க கூடாது இல்லையா அப்படின்னு தான் நான் உன்னை கேட்குறேன். நல்ல முடிவாக தெரியுமா, நீ ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தியா வெளியில் அப்படிங்கிறாரு சக்தி. நான் கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறேங்க, நான் எப்போவுமே என்னை எல்லோரும் தான் கூப்பிடுவாங்க, அவசரமாக தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் வெளியில் வரும்போது என்ன பண்ணுறனோ இல்லையோ அந்த ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வருவேன், ஆஃப் பண்ணாமல் நான் வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க பொன்னி. அடுத்து கீரைக்காரம்மா வர்றாங்க, கீரை கொடுக்க வர்றாங்க. நான் இல்லை, வீட்டுக்குள்ள இனிமேல் எங்கள் அக்கா தான் சமைப்பாங்க, நான் சமைக்கலை அப்படின்றாங்க. பாட்டியும் போய் கீரையை கொடுத்துட்டு உள்ளுக்கு இருந்துட்டு வெளியில் வருது. என்னம்மா பொன்னி, உன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு ஒரு கீரைக்கார அம்மாவோட பதக்கத்தோடு கேட்குறாங்க பொன்னியை பார்த்து. அப்புறம் ஏதோ சொல்ல வர்ற, சொல்லுமா என்னம்மாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, விறகு எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அது இந்த இடத்துல வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏம்மா, இல்லை சமைக்கத்தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கிற உண்டியல் காசெல்லாம் எடுக்கிறாங்க. 150 ரூபா இருக்குது, அதை கொண்டு போய் விறகு கடையில் கேட்டால் அவன் ஒரு இடம் 500 ரூபான்றான். உடனே 500 ரூபா இல்லையே, பாதி தாங்களே. பாதினா 250 ரூபாம்மா, என்னம்மா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு விறகு வேணுமா, எங்கேயாவது காட்டுகளை போய் பொறிக்கம்மா, சொல்லி எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேக வேகமாக அடுப்படிக்கு வராங்க, அருவாள் எடுக்கிறாங்க, துண்டை சுற்றிக்கிட்டு பொன்னி வேக வேகமாக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு காடு தென்படுது, அங்கே போய் டக்கு டக்குன்னு வெட்டுறாங்க. சொல்லி அப்படி பெருசாக நீளமாக கட்டிட்டு தூக்கிட்டு வர்றாங்க. அப்படியே ரோட்டில் நடந்து வரையில் எல்லாரும் பார்க்குறாங்க. அதில் 2 பொறிக்கிங்க அப்படியே ரசிக்கிறாங்க. டே, ஒரு சிலையே ஒரு நாட்டுக்கட்டையே விறகு கட்டி தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு அம்மா இருந்துட்டு, சீ பொறிக்கிறாங்களா, ஒரு பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு விறகு கொண்டு போகிறா, இப்படியாடா கிண்டல் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஓடிடுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மலையில் நனைகளை எடுத்து வீட்டுக்காரம்மா பொன்னிக்காண்டி ஃபோன் பண்ணி பேசினாங்களே, அந்த வீட்டில் இருக்கவங்க 2 பேரும் பார்த்துட்றாங்க. என்னது இது, பொன்னி மாதிரி இருக்குது, பாவம் என்ன இன்னைக்கு விறகு சுமந்துட்டு போகிறா, அன்னைக்கு மலையில் நனைஞ்சா அப்படின்னு பேசுகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பொன்னி அந்த விறகு போட்டு சமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வச்சு, என்னம்மா அவங்க வீட்டு பொன்னியை எப்படி கொடுமைப்படுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏமா பொன்னி, அவங்க தான் சமைக்கத்தானே வேணான்னாங்க, சாப்பிட்டுக்கலாமே, நீ ஏன் போய் தனியாக போய் விறகு எடுத்து சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு தன்மானம் விட்டு கொடுக்கல, நான் தனியாகவே சமைச்சிக்கிறேன், என் பேரில் தப்பு இல்லைன்னு என்னைக்கு தெரியுதோ, என்னை எப்போ சமைக்க சொல்கிறாங்களோ நான் அப்போ அந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. ஏம்மா ஜெயம்மா, உங்கள் மருமக பாவம் இல்லையா, சமைக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தியும் பார்த்து பேசுகிறாங்களா. சக்தி உடனே கோவம் வந்துடுது அம்மாவை சொன்னோன்னே. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அக்கறையோடு கேட்டது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் இது எங்கள் வீட்டு குடும்ப பிரச்சனை, அதை நாங்கள் எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் கம்முன்னு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாங்க. ஜெயா இருந்துட்டு, நாங்கள் இதெல்லாம் நான் பேசணும்னு அருகதே இல்லை, தேவையே இல்லை, நீங்கள் போகிறீங்களா அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும், நமக்கு என்ன இந்த வம்புவா, இவங்க எப்படியோ குடும்பப்படுத்துகிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பொன்னி, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சந்திரசேகர் இருந்துட்டு, ஜெயா பாவம், இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவளை சமைக்க சொல்லேன், முடியாதுங்க, அவள் தப்பு பண்ணது தான், நான் முடிவு எடுத்தது தான், அவள் தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும், இதை யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வெண்ணிலா அப்பன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏன்னா பண்ணினதே அவர் தானே இருக்கும். அப்படியே பொன்னி நிற்கிறாங்க. அவங்க மாமனார் இருந்துட்டு, என்னம்மா பொன்னி இப்படி பண்ணுறீ அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நான் தனியாகவே சமைச்சிக்கிறேன், என்னை விட்டுருங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.